ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், நீங்கள் ஆன்லைனில் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைன்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டை இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் இங்கே வந்து எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய விண்ணப்ப எண், அதாவது அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை தான் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்ற இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்ற இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கூடிய கேப்சா வேல்யூ நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி அப்ளிகேண்ட் நேம் கொடுத்துருப்பாங்க, ஃபாதர் நேம் ஆர் கார்டியன் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ஜெண்டர் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய அட்ரஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்வஸ்ட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்கம் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம், ஸோ அதனால் இன்கம் அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸ்டேட்டஸ் வந்து சர்டிஃபிகேட் அப்லோடுன்னு வந்துடும். டேட் ஆஃப் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் சர்டிஃபிகேட் இருக்கும். இந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் பண்ணி ஈஸியாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.